ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் நேரம் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. மாதொரு பாகனுக்கான தடை மறுப்பு தேவைதானா ஆபத்தானதா? மாதொரு பாகன் என்ற நாவலை திரு பெருமாள் முருகன் அவர்கள் எழுத்தாளர் எழுத அதனுடைய ஆரம்ப வெளியீடு 2010 வெளியானது எந்த சர்ச்சையும் ஏற்படுத்தல. 2013 அதனுடைய மொழிமாற்றம் வெளியீடு செய்யப்படும் போது ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்படும், தமிழில் வெளியிடும் போது சர்ச்சை இல்ல, ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்படும் போது ஒரு கடுமையான ஒரு சர்ச்சை எழுந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் விடுத்து மேற்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய ஸ்தம்பிப்பு நிலை ஏற்பட்டது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வு தலைமை நீதியரசர் கிஷன் சிங் கவுல் தலைமையிலான நீதியரசர் ரெண்டு நிலைகள் கொண்ட பெஞ்ச் உத்தரவை பிறப்பித்திருக்குது. எழுத்தாளர்களுக்கான கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது. அரசியல் சாசனம் 19(1)ஏ பரிபூர்ணமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. இதுபோன்ற வெளிசக்திகள் அவர்கள் முடிவுக்கு ஏற்ப ஒரு புத்தகத்தையோ ஒரு சினிமாவையோ ஒரு கருத்தையோ ஒரு கார்ட்டூனையோ அவர்கள் ஆதரிப்பதும் எதிர்ப்பதுமான நிலைமையை ஏற்க முடியாது என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு ஒரு 3 மாதத்துக்குள்ளாக இதற்காக ஒரு குழுவை நியமித்து இதுபோல எதிர்காலத்தில் கலைஞர்களுக்கோ எழுத்தாளர்களுக்கோ படைப்பாளிகளுக்கோ ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமானால் அதை ஆராய்ந்து பரிசீலனை செய்து ஒரு கருத்து தெரிவிப்பதற்கான ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவு பெருமாள் முருகன் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு வரியும் சேர்த்து அந்த தீர்ப்பை முடிவு செய்திருக்கிறது தலைமை நீதி தலைமையிலான அமர்வு. இதுல தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மறுப்பு தெரிவித்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய விஷயம், கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். ஆனால் மறுபுறம் இந்த கருத்து சுதந்திரம் என்பதற்கான எல்லை என்ன, எதுனாலும் செய்யலாமா? இதே நீதிமன்றங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு மாற்றான முடிவு எடுத்துக்க நாம் பார்க்கிறோம். இதிலே பார்க்கும்போது ஏன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு அப்படி அவதூறு வழக்குங்கிறது எதுக்காக இருக்கு, நீதிமன்ற அவமதிப்புங்கிறது எதுக்காக இருக்குது? பல சமயங்களில் அரசாங்கமே தடை விதித்ததை பார்க்கிறோம். இது போன்ற பல்வேறு முரண்பட்ட நிலைமையில அரசாங்கமும் நீதிமன்றமும் படைப்பாளிலும் முக்கோணம் போல இருப்பதை பார்க்கிறோம். இதுல எது சரி, தேவைதானா இந்த தடை நீக்கம் என்பது அல்லது ஆபத்தானதுக்கான அடையாளமா என்பதை விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய எழுத்தாளர் பேராசிரியர் அரசு நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கொங்கு நாடு ஜனநாயக கட்சியை சேர்ந்த திரு நாகராஜ் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு நாகராஜ் முதல் கேள்வி வைக்கலாம் பார்க்கிறேன். உங்களுடைய எதிர்ப்பு அதற்கு தமிழக அரசு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நாவலுக்கு தடை விதிச்சாங்க, அந்த நாவலுடைய புத்தகங்கள்லாம் திரும்பி வாங்கினாங்க, எழுத்தாளரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க, அதில் இவர்களே சில வாதிகளாம் சேர்த்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் சொல்லி சேர்த்தாங்க. எல்லாமே நடந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக அமைஞ்சது. இன்றைக்கு 2 தரப்பையும் ஆராய்ந்து கேட்டு உங்களுடைய தரப்புகளை எல்லாம் கருத்தை கேட்டு உத்தரவிட்டிருக்கூடிய நீதிமன்றம் எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக கருதுகிறது. உங்களுடைய பார்வை திரு நாகராஜ். அதாவதுங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஏறக்குறைய திருச்செங்கோட்டு பகுதியில் வாழ்ற லட்சக்கணக்கான மக்களோட மனதை ஆழமா புண்படுத்திருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் முதல்ல கிடையாது. ஏன்னா 2 நாளா குறிப்பா இன்றைக்கு வந்த தொலைபேசி தகவல் எல்லாம் அதை தான் உறுதிப்படுத்துது. இதுல ஒரே ஒரு விஷயம், உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைக்க சொல்றாங்க. அந்த குழுல கூட படைப்பாளிகளுடைய பாதுகாக்க, கருத்துரிமையை பாதுகாக்க, பேச்சுரிமையை பாதுகாக்க ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. திருச்செங்கோட்டில் லட்சக்கணக்கான பெண்களை மனதை புண்படுத்திய அந்த விஷயம் அந்த கோயில்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கோயில் அல்ல. அந்த கோயில்ல மண்டப கட்டளை ஒரு கட்டளை இருக்கு. எல்லா சமுதாய மக்களும் அந்த கடவுளுக்குரிய வழிபாட்டு முறைகளை செய்யக்கூடிய அங்க அனுமதி இருக்கு. இந்த போராட்டம் ஒரு தனிப்பட்ட சமுதாயம் நடத்தப்படவில்லை. முதல்ல அது பார்வையே தவறானது. நான் கேட்கிறது, நீதிமன்றம் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறது. நீதியரசர்கள் அந்த புத்தகத்தை நாங்கள் 2 பேருமே படித்தோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுல ஒரு கதை, ஒரு கற்பனை கதை, அதை அவங்க முன்னெடுத்து போறாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர இதில் நிதர்சனமாக இருப்பதோ குறிப்பிட்ட மக்களை குறிவித்து சொல்லப்பட்டிருப்பதோ இல்லங்கிற ரொம்ப தெளிவா பதிவு பண்றார் நீதியரசர். சார், அந்த புத்தகத்துல தெளிவா குறிவிச்சிருக்காங்க. திருச்செங்கோட்டுல தேரடி வீதியில எங்கு நோக்கினும் விலைமகள் சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், உடல்கள் பின்னி கிடக்கின்றன. இப்படி கட்சியான ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படிலாம் குறிப்பிடல. அவங்க வேற விஷயம் பத்தி பேசுறாங்க. விலைமாதுகள் பற்றி அவங்க பேசல, விலைமாதுகள்னு சொல்லல. அவங்க வேற விஷயம் பற்றி சொல்றாங்க. அதை நீதியரசர் ரொம்ப தெளிவா கையாண்டிருக்கிறார், அது தெளிவா படிச்சிருக்கார். நாங்க மட்டுமல்ல, புஷ்பா சத்யநாராயணா 2 பேரும் சேர்ந்து நீதியரசர் 2 பேர் அது முழுமையா படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அது பதிவு பண்ணிருக்காரு. வரிக்கு வரி நீங்கள் எதெல்லாம் டிஸ்பியூட் பண்றீங்களோ அதையெல்லாம் தன்னுடைய தீர்ப்புல முழுமையா கிட்டத்தட்ட 150 பக்கத்துக்கு மேல உள்ள தீர்ப்பு முழுமையா விலாவரியா விளக்கி இருக்கிறாங்க.
இல்ல சார், ஒரு படைப்பாளிக்கு தான் எழுதுகின்ற சுதந்திரம் இருக்கின்ற பொழுது அந்த புத்தகத்தை படித்துவிட்டு தங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்பை தெரிவிக்கின்ற சுதந்திரமும் அந்த மக்களுக்கு இருக்குது இல்லையா? அந்த உணர்வுகளுக்கு புரிந்து கொண்டு பதில் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. படைப்பாளிகளுக்கு கொடுக்க நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பினுடைய முதல் வரி அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. முதல் வரிய என்னுடைய கருத்தை நீ ஏற்க வேண்டும் அவசியமே இல்ல, அதற்கான பரிபூர்ண சுதந்திரம் உனக்கு இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கருத்தை சொல்வதற்கு தடை ஏதுன்னு வருமானால் அந்த தடையை நீக்கிறதுக்கு நான் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. முரண்பட்ட கருத்தா இருந்தாலும் கருத்து சொல்லக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு உண்டுங்கிறத நீதிமன்றம் முதல் வரியில் ஆரம்பிக்குது. நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம், ஆனால் அந்த புத்தகத்தை தடை செய்ததோ, அந்த எழுத்தாளனை மன்னிப்பு கேட்க வைத்ததோ, அங்க அதிகாரிகள் முன்னிலை அவர் பஞ்சாயத்து பண்ணதோ, இது தவறு தான் கருதுறாங்க. உங்களுடைய எதிர்ப்பு 100% நியாயமானது. சார், எங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஒரு குறிப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதுகின்ற பொழுது எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் அதை தெரிவிக்காம விட்டுட்டோம்னா 100 ஆண்டுகள் கழித்து இந்த புத்தகம் வரலாறாக மாறிவிடும். அதனால எங்களுடைய எதிர்ப்பை இது ஒரு புதினம், அப்படி இது ஒரு வரலாற்று ஆய்வு நூல் அல்ல. இதை கற்பனை என்று பெருமாள் முருகன் அவர்கள் ஒரு வரலாற்று ஆய்வு நூல் படைக்கவில்லை, ஒரு புதினத்தை, ஒரு நாவலை படைத்திருக்கிறார். ஒரு கற்பனை கதாபாத்திரங்களை மையப்படுத்தி பண்றாரு. இது ஒரு ஆய்வு கொற்றையில் ஆய்வு கொற்றையா இருந்தா நிச்சயமா தடை கேட்கணும், தடை வாங்கணும். மாற்றுக்கிறேன். நீங்க சொன்ன ஆய்வு வரலாறு. ஒரு கதை என்பது, புனை கதை என்பது ஒரு படைப்பாளருடைய பரிபூர்ண சுதந்திரம். புதுமைப்பித்தன் எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்கள் இதுதானையா பொன்னாரம் சொல்லிட்டு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதானையா பொன்னாரம், இதை விட பயங்கரமான விஷயத்தை எழுதியிருக்கிறார் ஒரு சிறுகதையில. அது வரி முடிக்கும் போது இப்பதான் கொண்டு வந்து முடிக்கிறார். ஒரு கணவனுக்காக தன் மனைவி இன்னொருத்தரோட இருக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அப்ப பொன்னகர்னு பேரை குறிப்பிட்டு சொன்னா பொன்னார் மக்கள் எல்லாம் கொதிச்சாங்க. என்ன ஆகும்? ஒரு கதை எவ்வளவுதானே. அதுல நமக்கு உள்ள ஈடுபடுத்திக்கிறீங்க. என்ன ஒரு கதையில தனிப்பட்ட மனிதனை குறிப்பிட்டு எழுதுவது எப்படி தவறோ, அதே போல ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயங்களையும் குறிப்பிட்டு எழுதுவது தவறுதான். திருச்செங்கோடு என்கின்ற ஒரு வார்த்தை இங்கு வராமல் இருந்திருந்தால், அர்த்தநாரீஸ்வரர் என்ற வார்த்தை வராமல் இருந்திருந்தால் அங்கு பிரச்சனை அல்ல. இந்த விஷயம் இந்த மக்களை புண்படுத்தி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஒரு கதை குறிப்பிட்டிருக்கார். ஒரு நாள் ஒரு காலத்துல ஒரு விஷயம் நீதியரசர் குறிப்பிடக்கூடிய வார்த்தை ஒரு காலத்துல இருந்த நடைமுறை அடுத்த காலத்துக்கு மாறலாம், அடுத்த காலத்துல நடைமுறை அடுத்த காலத்துக்கு மாறலாம். ஒரு முறை எது சரின்னு தோணுதோ அது அடுத்த முறை தவறு தோணும். காலத்துக்கு காலம் மாறுபட்டுக்கிட்டே இருக்க விஷயம். இந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு ஏற்படலையா, நீங்க முரண்படுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா புத்தகத்தை தடை செய்யாதீங்க. விஷயத்தை, கற்பனையான ஒரு விஷயத்தை நடந்ததாக கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கற்பனையான ஒரு புனித ஸ்தலத்தை நீங்கள் கேவலப்படுத்தி எழுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாகராஜ் அவர் எழுதியிருப்பது சொந்தக்காரால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாகராஜ் விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க. இது எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், அது கேவலப்படுத்தப்படுகின்றது. எப்படி நாங்கள் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? ஓகே, திரு பேராசிரியர் அரசு அவருடைய விஷயம் அவருடைய கருத்து உணர்வு பூர்வமானது. தமிழ்நாட்டில் இந்திய அளவுல ஒருத்தர் 19(1)A அரசியல் சாசனத்துல எனக்கு கருத்து சுதந்திரம் பரிபூர்ணமா சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னுடைய அடிப்படை உரிமை சொல்லிட்டு எழுதுனாங்க அப்படின்னு அவதூறு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் எதுக்கு நடக்குது? நீதிமன்றம் இதுல நாங்கள் அவமதிக்கப்படுறோம் அப்படின்னு நினைச்சா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்துருது. ஒரு தனிப்பட்ட நபர் தான் அவமதிக்கப்பட்ட நினைச்சா உடனே அவதூறு வழக்கு போடுறாங்க, 499 500 போடுறாங்க. அதுபோல தங்களுடைய உணர்வு புண்பட்டு அவங்க வழக்கு தொடரக்கூடாதா? அவங்க தடை கோரக்கூடாதா? நீங்க கேட்கறது ரொம்ப சரி. அந்த நீதியரசர் இவர்களுடைய உணர்வுகள் புண்பட்டிருப்பதை நன்றாகவே அறிந்து அவர் சொல்லியிருக்கிற வாக்கியத்தை இவர் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஒன்றை எழுதுகிறார் என்று சொன்னால் அதை படிப்பதும் படிக்காதிருப்பதும் உனது விருப்பம். அதை விட்டுவிட்டு அவரை இப்படி எழுதக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதுதான் வழக்கமான நீதி. அவர் எழுதுவது என்னை பற்றி என்றானால் உங்களை பற்றி அப்படிங்கறதே ஒரு பொய். இல்ல நீதிமன்றத்துல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வச்சிருக்காங்க, நீதிமன்ற அவமதிப்புன்னு. நீதிமன்றங்கள் தங்களை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை அப்படியே போட்டு போக வேண்டியதானே? இல்ல அப்படி இல்ல. இல்ல நீங்க பேசுகிற செய்திக்கும் பெருமாள் முருகனுடைய மாதுருபாகன் நாவல்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்திக்கும் அந்த செய்தியை அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் தவறாக புரிந்து கொண்ட முறைமையும் வேறு.
இல்ல அவர் என்ன சொல்றாரு, அவருடைய அடிப்படையே தவறு இல்ல. அவர் சொன்ன இல்ல, ஒரே நான் கேட்கிறேன், கோயில்ல தேரடி வீதியில இருக்குங்க. நான் கேட்கிறேன் கோயில்ல தேரடி வீதியில திருச்செங்கோட்ல இவ்வளவு தூரம் அந்த களத்தை மையப்படுத்தி சாமி கொடுத்த குழந்தை, சாமி கொடுக்கிற குழந்தை அப்படின்னு சாதாரண மக்கள் கோயிலுக்கு போய் வேண்டி விளங்கி அப்படி ஒரு வகையான மனச்சடங்கை அவர்கள் நம்பிக்கையில் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அந்த சாமி கொடுத்த அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதை 2 கதாபாத்திரங்கள் எப்படி வடிவமைக்கிறாங்க? அவர் ஒவ்வொரு ஆளா தேடுனா, இருட்டுல ஒவ்வொரு உருவமா அசைஞ்சது, ஒரே கூத்தும் கும்மாளமா இருந்தது, யார் எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியதை ஒரு ஆண் பெண் அவர்களுடைய கணவன்மார்கள் இல்லாம யாருனா இருக்கலாங்கிறத ஒரு புரிந்து கொள்ளும்படியாக முழுக்க சித்தரிக்கப்பட்டிருக்குதுல. இல்ல, உங்களுடைய இந்த விவாதம் எல்லாம் அவருடைய நூல் முன்னாடி இந்த ஊர் சேர்ந்து அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் அவரை கூப்பிட்டு மிரட்டி ஒரு வகையான கட்ட பஞ்சாயத்து நடத்தி அந்த காலத்தில் பேசப்பட்ட வாதத்தை திருப்பி இன்றைக்கும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி நான் திருப்பி பேச விரும்பவில்லை. மாறாக இன்றைக்கு ஒரு உயர்நீதிமன்றம் MF ஹுசைன் என்று சொல்லக்கூடிய உலகம் தழுவிய ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுது இந்த MF ஹுசைன் ஒரு கற்பனையாக உருவாக்கிய ஓவியத்தை இந்த இந்திய அரசாங்கம் அவரை வெளிநாடு நாடு கடத்திய போது அதற்கு எதிராக அவரே போனார். அவர் திருப்பி வருவதற்கான எந்த உத்தரவாதமும் இந்த அரசாங்கம் தரவில்லை. நீங்க ஒரு கருத்தை சொல்றப்போ அதனுடைய முடிவை தெரியாமல் இடையில் கட் பண்ணா கேட்கிறவங்களுக்கு என்ன உங்களுடைய விவாதத்துல அதுதான் தவறு. நீங்க நான் ஒரு கருத்தை சொல்றேன்னா நீங்க தயவு செய்து 2 நிமிஷம் கேளுங்க, கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. என்னன்னா உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதே போல வேறு ஏதேனும் மதத்தை சேர்ந்தவர்களை விமர்சித்திருந்தால் அவர் நாடு கடத்தப்பட்டிருப்பார், இந்தியாவில் போற்றப்பட்டிருப்பார். இல்ல சார், இருந்தால் இந்த இஃப் போடுறீங்கல்ல சார், அது விவாதத்துக்கு உரியது அல்ல சார். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல சார், எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்னன்னா நான் சொல்றது உயர்நீதிமன்றமும் சுப்ரீம் கோர்ட்டும் MF ஹுசைனுக்கு கொடுத்த அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்டை இன்றைக்கு பெருமாள் முருகனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் கலைன்னா என்ன, கலையை எப்படி பார்க்கணும், கலையை பார்க்கறதுக்கான மனநிலைமை என்ன, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும். இப்படி கலைக்கு தொடர்பு இல்லாமல் உங்களுடைய சாதி மதம் சார்ந்த விஷயங்களை மட்டும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அது அதற்குள் இருப்பதாக ஊகித்துக் கொண்டு அதை பேசுவது என்பது அந்த படைப்பை கலைஞனை புரிந்து கொள்வது ஆகாது என்று மிக தெளிவாக இந்த நீதியில் இதே நீதிமன்றம், இதுதான் முக்கியம். ஓகே, இதே நீதிமன்றம் 2005 சிவகாசின்னு ஒரு படம் வந்தது, நடிகர் விஜய் நடித்தது. அப்ப நீதியரசர் ரகுபதி அவர்கள் வக்கீல்களை அந்த படத்தில் இழிவுபடுத்தினா சொன்னதுனால அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த போது நீதியரசர் ரகுபதி அவர்கள் இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் மன்னிப்பு கேட்க வைத்தார். மன்னிப்பு கேட்கிறீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்டா விட்டுருங்க சொல்லி அவங்க எல்லாம் மன்னிப்பு கடிதம் கேட்ட பிறகுதான் வழக்கு முடித்து. இதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு சினிமா எடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். இங்க விஷயம் என்னன்னா எல்லா நீதிபதிகளும் ஒரு மாதிரி இல்ல, அதனாலதான் நான் சொல்றது நீதிபதிகள் நிச்சயமா உண்டு, அதுல என்ன சந்தேகம். இவர் ஒரு சரியான நேர்மையான நீதிபதி, MF ஹுசைனுக்கு நல்ல நீதி வழங்கியவர், பெருமாள் முருகனுக்கு நீதி வழங்கியிருக்கார், நல்லா படிச்சிருக்கிறார், வால்டேரை கோட் பண்றார், அப்புறம் ஆர்ட் ஹிஸ்டரிய பத்தி பேசுறார், உலகத்துல எப்படி கலை வரலாறு இருக்குங்கிறத பத்தி சொல்றார், கலையை எப்படி படிக்கணும்னு சொல்றார், ஒரு அரசாங்கம் கலை பற்றிய தன்மைகளை எப்படி இப்படியான பொது நிலைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி ஒரு மிக விரிவான படிப்புள்ள ஒரு நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பை நீங்கள் அடிப்படையாக வைத்து ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும். அந்த காலத்துல அவர் எழுதிய அந்த புனை வரக்கூடிய ஏன் கோட் பண்ணீங்க, அநீதி இழைக்கப்பட்டதை காப்பாற்றியவர் இந்த நீதிபதி. அதே போல இதற்கு முன்னால் இருந்த சில நீதிபதிகள் சொன்னதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்கள் இது கடந்த கால வரலாறு நினைவு கூறுவது போல நான் நினைவுறேன். MF ஹுசைனை இந்த நீதிபதிக்காகத்தான் சொல்றேன், ஒட்டுமொத்த நீதிமன்றம் என்று நான் சொல்லல, சம்பவங்களுக்காக நான் சொல்றேன். சம்பவங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. எல்லா நீதிபதிகளும் இவரை போல கபூலை போல இவ்வளவு விரிவான கலை வரலாறு பற்றி, நாவல் பற்றி, படைப்பு பற்றி, படைப்பாளி பற்றி படித்தறிந்த நீதிபதிகளாக எல்லோரும் இருக்கிறார்கள் என்று சொல்ல நான் தயாரா இல்லை. அப்படி இருக்கிறார். நீங்க அப்படி பார்த்தா உங்க வசதிக்காக விவாதத்துக்காக சரியா வரும். ஆனா என்னன்னா இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். நாவல் எதற்காக எழுதப்படுகிறது, அவர் என்ன சொல்றார், உங்களுக்கு பிடிக்கலன்னா படிக்கலைன்னா தூக்கி வைங்க,
தூக்கி எறியறதை விட்டுவிட்டு ஏன் அவரை போய் பிடிச்சி அடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. சரியான விஷயம், நியாயமான விஷயம். உங்களுக்கு தெரியும், இதே தமிழ்நாட்டில் டாவின்சி கோடுங்கிற படம் தடை செய்யப்பட்டது, டேம் ட்ரிபிள் என்கிற படம் தடை செய்யப்பட்டது. இதற்கு முன்னால் ஒரு மல்லர் வரலாறு என்று நினைக்கிறேன், அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டது. அது வந்து அது ஒரு புத்தகம் தான், இதே மாதிரி ஒரு புத்தகம் தான் அரசாங்கமே தடை செய்தது. அப்ப நான் சொல்றேன், மீண்டெழுந்த மல்லர் வரலாறு நினைக்கிறேன், சரியா தான் அந்த புத்தகம். அப்ப அரசாங்கங்கள் தடை செய்யலாம், இது போன்ற உணர்ச்சி பெருக்கக்கூடிய மக்கள் தடை கூறக்கூடாதா? இந்த உணர்ச்சி பெருக்குக்கு எந்த விதமான அடிப்படையான அறிவியல் அறிவோ புரிதலோ வரலாறோ கலை என்றால் என்ன என்ற படிப்போ நாவல் என்றால் என்ன அதை எப்படி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையான புரிதலோ எதுவுமே இல்லாத ஒரு வகையான உணர்வு சார்ந்த சாதி மதம் சார்ந்த பகுத்தறிவு தன்மைக்கு முற்றும் புறம்பான ஒரு பிரிவினர் முன்வைக்கும் இவ்வகையான வாதங்களை நாம் எப்படி ஒரு 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 பேச்சுக்காக எடுக்க முடியாது. இதே நீதிமன்றம் ஒரு திரைப்படத்துக்கு மடிசார் மாமி அப்படின்னு பெயர் வச்சிருந்த போது அந்த தலைப்பை நீக்க சொல்லி உத்தரவிட்ட இதே நீதிமன்றம். நீதிமன்றம் ஒன்று புனிதம் அல்ல. நான் வந்து நீதிபதியைத்தான் பேசுகிறேன். அப்ப இந்த தீர்ப்பும் புனிதம் அல்ல அவங்க நினைக்கலாம். நான் எஃப்எம் ஹுசைனுக்கு கொடுத்த அதே தீர்ப்பை இந்த கவுல் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார், அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்கு அதை பாத்தீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற விஷயங்கள், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் நீ சொல்வது சரியென வாதிட்டால் அதற்காக எதிர்த்து போராடி சாகவும் தயங்க மாட்டேன்னு சொன்ன வால்டர் கொட்டேஷனை கொடுக்கிறாரு. பிக்காசோ ஓவியத்தை பத்தி என்ன சொன்னாருங்கிற விஷயத்தை விரிவா எடுத்து பேசுறாரு. படிக்கிறதும் படிக்காதும் சொந்த விருப்பம்பா, உனக்கு பிடிக்கலன்னா தூக்கி எறின்னு சொல்றாரு. படைப்பாளி என்ன எழுத வேண்டும் எழுதக்கூடாது என்பதை ஒரு வெகுசன மத்தியில் இருக்கக்கூடிய கலை நாவல் பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் சொல்வதற்கு அப்படியான தன்மை இல்லை என்பதை இந்த எல்லா தன்மைகளையும் விட்டுட்டு ஒரு தொன்மத்தை மட்டும் அடிப்படையாக வைத்துக் சரியில்லை. நீங்க சொல்றதுதான் நானும் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு நீதிமன்றம் ஒரு படப்பெயரை மாத்திருக்கு, அரசாங்கம் ஒரு படப்பெயரை மாத்திருக்கு. இதே போல வந்து ஒரு சிறுபான்மையினர் தங்களுடைய உணர்வு புண்பட்டதாக வந்து விஸ்வரூபம் படத்துல வந்து ஒரு ஆடியோ காட்ட ஒரு ஐடியோ பைட்டை தூக்கி விட்டாங்க. அது வந்து அவங்களுடைய உணர்வு புண்படுத்தது அரசாங்கம் தலையிட்டது, உள்துறை செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இது போன்ற விஷயங்கள் அரசாங்கம் தலையிட்டு இருக்கு, நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நீதியரசர் ரகுபதி ஒரு வழக்கில் சொன்னாரு, நீதியரசர் கிருபாகரன் வேற ஒரு வழக்கில் சொன்னாரு. இப்படி பல நீதியரசர்கள் இதே சென்னை இந்த வாதம் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. இதுக்கு நான் ஒரு விடை சொல்லிட்டேன் முன்னாடியே. நீதிபதிகள் என்பவர்கள் மிக புனிதமாக எல்லாவற்றையும் சரியாக சொல்லி நீதி அளிக்கிறார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கவுல் போன்ற ஒரு சில நீதிபதிகள் மட்டும்தான் தெளிவாக விஷயங்களை புரிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நீதிபதிகள் வரலாற்றை எடுத்து பாருங்க. கிருஷ்ணய்யரை ஏன் பாராட்டுகிறார்கள், சந்துருவை ஏன் பாராட்டுகிறார்கள், அப்ப ஏன் பல நீதிபதி பேரே தெரியல அப்படின்னு பாருங்க. அப்படின்னு அவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பு புனிதமான அல்ல அப்படின்னு அவங்க நினைக்கலாம்ல. உங்களுக்கு வந்து அப்படி நினைப்பாங்க, நினைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. அப்ப புரிதல் எது சரி? நீங்க எல்லா நீதிபதிகளும் புனிதமானவர்கள் அல்ல சொல்லி சொல்றீங்க, அவர்கள் இந்த தீர்ப்பு புனிதமானது அல்ல சொல்லி சொல்லலாம். அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து ஒரு படைப்பை பற்றி நாவலை பற்றி பெருமாள் முருகன் எழுத்தை பற்றியான எந்த புரிதலும் இல்லாமல் வேறு பல்வேறு விதமான சக்திகளை மண்டையில் ஏற்றி கொண்டு வந்து பெருமாள் முருகனுக்குள் போடுகிறார்கள். ஒரு அறிவாளியான உலகம் தழுவிய வரலாற்றை அறிந்த ஒரு நீதிபதி மிக அழகாக தெளிவாக தர்க்கபூர்வமாக கொடுத்திருக்கிற இதை அவர்கள் படித்த பிறகும் இப்படி பேசுவது நல்லதல்ல. ஓகே, இறுதியான கருத்து திரு நாகராஜ். இது மாதிரி ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி சொன்ன பிறகு இந்த குழு அமைக்கப்பட்டால் இந்த பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய சுருக்கமான இறுதியான பதில். அதாவதுங்க, இது நீதிபதி சொல்லியிருக்காரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் நீ சொல்வது சரி என்றால் அதை எதிர்த்து போராடி சாகவும் தயங்க மாட்டேங்கிற கோட் வச்சிருக்காரு. இதுல பெருமாள் முருகன் வந்து பல இடங்கள்ல பல்ட்டி அடிச்சிருக்காரு. அங்க எழுதினப்ப வந்து இல்லன்னு சொன்னாரு, முகநூல்ல வந்து கற்பனைனாரு, இங்க வந்து உண்மைனாரு. அந்த விவாதத்தை விட இந்த புத்தகம் ஒரு கமர்ஷியல் ரீதியா அவருக்கு பயன்பட்டது, அதை அவர் பயன்படுத்திட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தீர்ப்புல எந்த வகையிலையும் திருச்செங்கோடு மக்களுடைய உணர்வுகள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அவருடைய அந்த கருத்துக்கு மதிப்பளிக்கப்படவில்லை. என்னுடைய கருத்து தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஓட்டு எடுத்து ஒரு கட்ட பஞ்சாயத்தாக ஒரு சமூகத்துக்கான இதாக பார்க்கப்பட்டதை ஒழிய ஜாதி மத நோக்கத்தோடு பார்க்கப்பட்டதை ஒழிய இது மக்களுடைய உணர்வுகளுக்காக அது பார்க்கப்படலைங்க. எங்களுடைய வாதம் அப்படித்தான் அது பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் இந்த தீர்ப்பு இறுதியானது அல்ல.
இதே தீர்ப்பு இறுதியாக சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் இருக்கின்றது. இதை நாங்கள் முறையாக முறையீடு செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி. இது வந்து இறுதியான தீர்ப்பல்ல, இதுக்கு முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய பார்வையாளருக்கு நிச்சயமாக படைப்பாளிகளுக்கு ஒரு பரிபூர்ண சுதந்திரம் இல்லாவிட்டால் அது ஜனநாயக நாட்டுக்கான அடையாளமா இருக்கா அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல ஜனநாயகத்துக்கான அடிப்படை பரிபூர்ண சுதந்திரம் தான். இந்த பரிபூர்ண சுதந்திரம் நிச்சயமாக படைப்பாளிகளுக்கு வேண்டும். அதே சமயத்தில் உணர்வுகளை புண்படுத்தாத வகையில் ஆராய்ச்சிகள் வேறு, கதைகள் வேறு. உணர்வுகள் புண்படக்கூடிய விதமா இருந்துச்சுன்னா அதுல வந்து நமக்கு சில சமரசனம் செய்தால் கூட தப்பில்ல. கதைகள்ல சில சமரசனம் செய்யலாம், கட்டுரைகளையும் ஆராய்ச்சிகள் தான் சமரசனம் செய்யக்கூடாது. ஆய்வு கட்டுரைகள் அல்ல கதைகள் என்பது படைப்பாளர்கள் சில சமரசங்கள் செய்யலாம். எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சிப்பட்டுக் கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக எந்த படைப்பும் வராமல் போய்விடும் என்பதும் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடமா இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் இரண்டோருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.